இது படித்த புத்தகம் கற்றலின் கேட்டலே நன்றி. நான் உங்கள் வரது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபஞ்சன் எழுதிய ருசி அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பிரபஞ்சனை பத்தி பெரிய அறிமுகம் தேவையில்லை. இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர், பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். பாண்டிச்சேரியை வானம் வசப்படும்ன்ற நாவல்ல பாண்டிச்சேரியோட செழுமையை தெல்ல தெளிவா விரிவாக்கம் எழுதியிருப்பார். இவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். அவர் எழுதிய சிறு கதை தொகுப்புகள் தான் இந்த ருசி அப்படின்ற ஒரு புத்தகம். இதுல நிறைய சிறுகதைகள் இருக்கு. தந்தையும் மகனும், கொடூரம், காந்தியவாதியும் பச்சைக்கிளியும், தொலைந்து போனவன் அப்படின்னு நிறைய சிறுகதைகள் எல்லாமே ரொம்ப உணர்வுபூர்வமா நெருக்கமான ஒரு சிறுகதைகள் தான். இவர் என்ன சொல்றாருன்னா இந்த புத்தகம் எழுதுவது ஒரு பெண்களை பற்றி எழுதுவது. அதாவது பெண்கள் எப்படி என்னோட அம்மாவா, தாயா, ஒரு தங்கையா, சகோதரியா, ஒரு தோழியா எப்படி என்னோட இருக்காங்களோ அவங்கள பத்தி நான் எழுதணும் அப்படின்னா நான் எழுத்து மூலயமா தான் கடத்த முடியும். அவங்களுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு கைமாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட தனித்துவத்தையும் இதையும் நான் எழுத்து மூலயமா தான் கடத்தணும். அதுதான் நான் அவங்களுக்கு செய்யற மிகப்பெரிய பங்கு அப்படின்னு சொல்றேன். அதாவது திடீர்னு இப்ப நிறைய பேர் பார்த்திருக்கோம். எல்லாரும் ஒரு கடைசி காலத்துல தந்தையை பாத்துக்கிறது இல்லை, பெற்றோர்களை பாத்துக்கிறது இல்லை அப்படின்னு. அந்த மாதிரிதான் இந்த கதையிலேயே ஒரு கதை இருக்கு. ஒரு சைக்கிள் கடை வச்சிருக்காரு. அவரோட அப்பா அந்த சைக்கிள் மகனை பார்க்க போக மாட்டாரு. எப்பயுமே பிரபஞ்சனை பார்க்க தான் வராரு. ஏன் அப்படின்னா அவரு எப்பயாவது ஒரு டீ வாங்கி கொடுப்பாரு, இல்ல ஒரு வேலை டிஃபன் வாங்கி தருவாரு. அப்புறம் அந்த நம்பிக்கையில தான் பிரபஞ்சனோட ரூமுக்கு வருவார். இவரும் கூட்டிட்டு போய் டீயோ காஃபியோ வாங்கி கொடுத்து ஒரு காலையில் டிஃபன் ஏதாவது வாங்கி கொடுத்தாங்க. ஆனா அப்பெல்லாம் இந்த சைக்கிள் கடைக்காரர்களும் இந்த பிரபஞ்சம் ரொம்ப சிநேகிதம். அப்ப கேட்கும் போது என்னப்பா, இந்த ஆளை பத்தி எல்லாம் பேசாதையா, சும்மா கடுப்பேத்திட்டு வேலை செய்யற இடத்துல வியாபாரத்தை கெடுத்துட்டு இருப்பாரு, அந்த ஆளை பத்தி பேசாத. அவர் அந்த சைக்கிள் கடைக்காரர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் ஈடுபாடு ஒரு கவுன்சிலர் ஆகி அப்படியே ஒரு எம்எல்ஏவா வளர்ந்துட்டார். ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி அரசியல்வாதி ஆகிட்டார். இப்ப திடீர்னு பிரபஞ்சனுக்கு அழைப்பு வருது. இது மாதிரி அப்பாவோட நினைவு நாள் பறைசாற்றும் விதமா ஒரு நினைவு நாள் வச்சிருக்கோம், அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும்னு ஒரு லெட்டர் போகுது. சில பிரபஞ்சன் ரொம்ப பழகிய ஆளாச்சு. நம்ம ரூம்மேட்டா இருக்கும்போது, நம்ம ரூம் எடுத்து இருக்கும்போது அவங்க அப்பா தான் அப்ப அதெல்லாம் பார்த்தோடனே அப்ப பிரபஞ்சனை பார்த்தோடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். அப்பா வந்துட்டியா, வாப்பா வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு போய் நல்லா உபசரிப்பெல்லாம் பண்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, பாரு நான் எப்படி வளர்ந்துருக்கேன், இதெல்லாம் பார்க்கறதுக்கு எங்க அப்பனுக்கு கொடுத்து வைக்கல, மனுஷன் அதுக்குள்ள போயிட்டாரு, இந்த வளர்ச்சியை பார்க்க முடியாம போயிடுச்சு, அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. இதுல அவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு சோறோ ஒரு நல்லது கெட்டதோ செய்யாத ஒரு மகன் அவர் இறந்ததுக்கு அப்புறம் சொத்து சொகத்தை எல்லாத்தையும் உருவாக்கிட்டு அதை பார்க்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறதுல இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. இருக்கும்போது அவருடைய அருமை தெரியாம அதை இழந்ததுக்கு அப்புறம் இழந்துட்டோம், அவர் இல்ல, என் வளர்ச்சியை பார்க்க முடியல, அதை பண்ணல இதை பண்ணல, நம்ம புலம்பிட்டு தான் இருக்கோம். இப்படித்தான் ருசி அப்படின்னு இது மாதிரி நிறைய கதைகள் இருந்துகிட்டே இருக்கு. அந்த ருசி அப்படின்ற கதை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு கல்லூரி காலத்துல ஹாஸ்டல்ல வெளியே ரூம் எடுத்து தங்கி படிச்சுட்டு இருக்காரு. அப்ப இவருக்கு சாப்பாடு வெளியே ரூம் எடுத்து தங்கினா சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு நண்பர்கள்லாம் ஆரம்பத்துல செய்யற ஒரு விஷயம் தான். அப்புறம் அது ஒன்றும் ஒத்து வராம சரி எங்கேயாவது கடையில கணக்கு வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும் போது இவருக்கு திடீர்னு அங்க ஒரு மாமி மெஸ் ஒண்ணு இருக்கு. அந்த மெஸ்ஸுக்கு போலாம். அப்ப இவங்க எல்லாம் என்னையா போய் மாமி மெஸ்ல போய் நம்மலாம் அசைவம் சாப்பிடுறாரு, சைவம் இல்ல எனக்கு சைவம் பிடிச்சிருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமி மெஸ்ஸுக்கு போறாரு. அங்க கணக்கு காலையில மதியம் இரவு சாப்பாடு சாப்பிட்டு கணக்கு எழுதிட்டு மாசம் ஆனா செட்டில் பண்ணிடுது. இதுதான் முறை. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு தீபாவளி லீவு வருது. எல்லாரும் தீபாவளி ஊருக்கு போறாங்க. இவர் பிரபஞ்சன் மட்டும் ஊருக்கு போல. ஏன் அப்படின்னா இவரு ஏதோ மனசு இல்லை, நான் ஊருக்கு போக விரும்பல அப்படின்னா, சரி இங்க தீபாவளி எல்லா கடையிலும் விடுமுறையா இருக்குமே, உனக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ, அப்ப என்ன பண்றது அப்படின்னா ஏதோ ஒரு டீயோ பிரெட் பிஸ்கட் இது மாதிரி வாங்கி சமாளிச்சுக்கலாம். அப்ப அந்த மாமி சொல்றாங்க, இல்லப்பா நாளைக்கு தீபாவளி வரைக்கும் நம்ம வீட்டுல மெஸ் இருக்கு வந்துரு. இவரு கேட்கிறாரு, என்னங்க மெஸ் இல்லைன்னு எல்லாம் சொன்னாங்க, நீங்க இருக்குன்னு. இல்ல சாப்பாடு இருக்கு, நீ வந்துரு அப்படின்ற. இவரு போறாரு. போன உடனே
இவங்க வந்து இவர் குளிச்சுட்டு எல்லாம் போனோடனே அவங்க வந்து சாப்பாடுலாம் வந்து கொஞ்சம் பலகாரம்லாம் எடுத்து வச்சு தீபாவளி பலகாரம்லாம் வச்சு சாப்பாடு போடுறாங்க. அப்போ போட்டோடனே இவருக்கு வந்து சந்தோஷம். என்ன அது இல்லை உனக்காக தான்ப்பா நான் வந்து ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன், நீ சாப்பிடு, உனக்கு மட்டும்தான் இன்னைக்கு மெஸ்ஸில் சாப்பாடு, வேற யாருக்கும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி அதாவது ஒரு 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 அதாவது இந்த பேச்சுலராக அனுபவிச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்காத நேரத்தில் ஒரு ஒரு நல்ல சாப்பாடு ஒருத்தங்க வந்து மனமும் வந்து நமக்கு விருந்தோம்பலா செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி தருணம் வந்து அளப்பரியாது. அப்படி ஒரு மொமெண்ட் தான் அவருக்கு அமையுது. அப்ப சரி இரவு உணவும் வந்து இங்கே இருக்கு, நீங்க வந்து நைட்டு டின்னருக்கு வந்து சாப்பிட்ரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி நைட்டு டின்னருக்கும் போறாரு. சாப்பிட்டுட்டு அப்படியே மொட்டை மாடியில போயிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு கணவனை இழந்த பெண், இவர் ஒரு கல்லூரி படிக்கும் ஒரு மாணவர், இவருக்குள்ள வந்து ஒரு தொடர்பு ஏற்பட்டுருது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து மெஸ்ஸுக்கு போறதுக்கு ஒரு ரொம்ப சங்கடமா இருக்கு. இவர் போன உடனே வந்து இல்லைங்க ஏதோ தெரியாம நடந்துருச்சு, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இல்லப்பா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என் வயசு என்ன அப்படின்னு தெரியாம உன்னைய நான் உபயோகப்படுத்திட்டேன், இது எனக்கு ரொம்ப வருத்தத்தை தருது அப்படின்னு. அதான் இங்க சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படின்ற ஒரு விஷயத்த, சூழ்நிலை தான் இங்க வந்து கைதியை தவிர வேற மனிதர்கள் இங்க இல்லை. அதனால நிறைய சூழ்நிலைகள்ல மனிதர்கள் எப்படி வந்து கையாளுறாங்க, அந்த சூழ்நிலை அவங்க எப்படி மாற்றுது, இந்த சூழ்நிலை இது காரணியாக வந்து மனிதர்கள் எப்படி மனமாறுறாங்க அப்படிங்கிற நிலைமை தான் வந்து ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி காந்தியும் பச்சைக்கிளியும் அப்படின்ற ஒரு கதையில் அப்படிதான் ஒரு பச்சைக்கிளி வச்சிருப்பாரு. ஒரு ஜோசியம் பார்க்கறவர், அவர் வந்து யாராவது ஜோசியம் பார்த்தா தான் நாலாம் எட்டனா கிடைக்கும். அந்த கிளியை வந்து அதுக்கு ஏதாவது சாப்பாடு போனோம்னா நெல் அரிசி ஏதாவது போட்டு வளர்த்து வச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா இவருக்கே ஒரு யாராவது வந்து ஜோசியம் பார்த்தா தான் வந்து சாப்பாடு கிடைக்கும். அப்படின்ற நிலைமையில டீ கடைக்கு போவாரு. சரி கடை சொல்லி டீ குடிக்க முடியாது, வெயிட் பண்ணுவாரு. அவர் மரத்துக்கடியில கிளியை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு வந்து இது மாதிரி என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வந்து ஜோசியம் பார்ப்பாங்க. ஜோசியம் பார்த்தோன்னே ஒரு 8 நாள் கிடைக்கும். அந்த 8 நாள் எடுத்துட்டு வந்து ஒரு 2 வடை, அந்த கிளிக்கு கொஞ்சம் தீனி தண்ணி இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு போவார். ஸோ இப்படி இந்த யதார்த்தமான மனிதர்களோட ரொம்ப ஒரு ஒரு 80-90 வாழ்ந்த மனிதர்களோட கதையை வந்து ரொம்ப பல சிறுகதைகளாக வந்து அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு பிரமிப்பாகவும் ரொம்ப யதார்த்தமா நம்மளோட தொடர்புடையதாகவுமே வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இது போன்ற சுவாரஸ்யமான புத்தகங்களை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம படித்த புத்தகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.